இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். அஹ் அஹ் இப்ப ஏதாவது இப்ப நம்ம எதுல பாடலாம்? நம்ம இது இப்ப இந்த 180ஆம் பக்கம் எடுங்க. 180. இங்கிலீஷ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல இருக்கிறது, கன்னடத்துல இருக்குது. கன்னடத்துல அவர் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல இருந்தா அவர் பார்த்துக்கிட்டோம். ம். முயற்சி பண்ண ஸ்ரீதர், அப்படியே மெல்ல மெல்ல கன்னடத்துல முடியுமா இருக்கும் பண்றீங்களா? தினம் ஒரு பாடத்தை பண்ண வேண்டியதானே? பண்ணிக்கிறேன் சார். ஒரு ஷீட்டா பண்ணிக்கிறேன் சார். அவ்வளவுதான். தினம் 2 3 பண்ணுங்க. அது சிம்பிள் தானே. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு நாளே ஒரு பாடத்தை முடிக்கலாம். நான் வந்து 10 நாள்லயே 47 பாடத்தை முடிச்சேன். ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தேன். போதும் போதும். மேக்சிமம் அது அதிகபட்சமா பொருள் இருந்தா போதுமானது. 180 பக்கம் எடுத்தோம்னா. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் விண்வெளி சக்தியில் காற்றிலும் வாழுகின்ற முறை, விண்வெளி சக்தியிலையும் காற்றிலும் வாழ்கின்ற முறை, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது. உணவில்லாமல் வாழும் கலை, யோக முறை என்ற என் புத்தகத்தில், என்ற புத்தகத்தின்படி ஒரு முறையாவது உள் சுத்தம் செய்த, ஒரு முறையாவது வாழ்க்கையில ஒரு முறையாவது. அந்த ஒரு முறை என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த அஹ், எடை குறையாம அது நிக்குது பாருங்க, நடுநிலை பெற்ற உடல். அந்த உடல் வந்துடணும். அதுக்கப்புறம் உணவை நீங்க மாறி, நான் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ 78 கிலோல இருந்து நான் 58 கிலோக்கு வந்துட்டேன். சரியா? 78 கிலோல இருந்து 58 கிலோ நான் வந்துட்டேன். இப்ப நான் எப்ப வேணாலும் நேரடியா எதையுமே பண்ணாமையே, எதுவுமே சாப்பிடாம நான் 1000 நாள் இருக்க முடியும். நானும் பார்த்தேன் ஐயா. நீங்க இப்ப 3 4 நாளா இந்த ஒரு கோபம் வந்துட்டு, என்னிலேயே எனக்கு ஒரு கோபம் வந்துட்டு, எனக்கு என்னதான் டயட்ல இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன சாமானாவது வாய்க்குள்ள போகுது எங்களை அறியாம, ரைட்? மனசுக்கு கோபம் வந்துட்டு என்னிலேயே. இன்றைக்கு ஒன்றும் தண்ணியை தவிர வேற ஒன்றும் வாயில வைக்க கூடாதுன்னு ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணி 2.5 கிலோ குறைஞ்சேன். ஒரு நாள் தலையிடி, ஆனா 2 3 நாளும் தலையிடி, இந்த தொண்டைக்குள்ள என்ன வந்து சத்தி வார மாதிரி இதுக்குள்ள நிக்குது. ஆனாலும் அந்த ஏதாவது உண்ட வாய்க்கு நாக்குல வச்ச பிறகுதான் ஏதாவது சாப்பிட சொல்லுது. அப்ப அதை துப்புரவுக்கு வைக்காம விட அந்த எண்ணமே வேற இல்லை சாப்பிட. அதான் நோன்புன்னு பேரு. அந்த நோன்பு தான் வள்ளுவர் அதை தவம்ங்கிறாரு. ஆனா ஒண்ணு இதுல என்ன விஷயம்னா, அந்த 2 நாள் 3 நாள் 4 நாள் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த பழைய விஷயம் வந்து நாக்குல படிஞ்சு அது தண்ணீரை குடித்தால் வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணும். அப்ப கவனிக்கணும். அப்ப வந்து நீங்க என்ன வருது, தலைவட்டிக்குது பயங்கரமா. இது நானும் அந்த மருந்து எதுவும் போடக்கூடாதுன்னுட்டு அப்படியே இருந்து எளியா போய் படுத்து நித்திரைய கொண்டுருவேன். தலைவடி குறைஞ்சிரும். இப்ப புரியுதா உங்களுக்கு? அந்த தண்ணீரை சாப்பிட்டா மட்டும்தான் எடை குறையுதுன்னு தெரிஞ்சு போச்சா இல்லையா? என்னன்னு சொல்றேன், அந்த உடம்பு நல்ல கிளீனா இருக்கிறதே அதை ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி, குளிர்ச்சியா ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்னா, புரியுது புரியுது புரியுது. அப்ப எவ்வளவு பெரிய அறிவியலை இழந்துட்டோம் நாம, 2000 ஆண்டை இழந்துட்டோம். சரி, புரியுது. உணவில்லாமல் வாழும் கலை, யோக முறை என்ற புத்தகத்தின்படி ஒரு முறையாவது உள் சுத்தம் செய்து முடித்த, ஒரு முறையாவது உள் சுத்தம் செய்து முடித்து நீர் உணவில் சில காலமாவது வாழ்ந்தவர்கள் மட்டுமே, நீர் உணவில் சில காலங்களாக வாழ்ந்தவர் மட்டுமே மேற்படி வகையில் வாழ முயற்சி செய்யலாம். சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது. சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது. சரி, இந்த முறையில் உணவு பாதை, அதாவது அல்மெட்டரி கனால், இந்த முறையில் உணவு பாதையில் சுத்தம் செய்தவர்கள் மனித உடலின் வாய் முதல் பெருங்குடல் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மலக்குடல், அப்புறம் வந்து மலை வாயை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நம்ம பெருங்குடல் வரைக்கும் இறக்கி விட்டா போதும். ஏன்னா பெருங்குடல் சுத்தமாயிட்டவ நோய் இல்லைன்னு இப்ப சொல்றானுங்க. இப்போ பெருங்குடல் சுத்தமாயிட்டவ நோய் இல்லை, தேர் இஸ் நோ ரோகா அல்மெட்டரி கனால். இறப்பை வந்து சுத்தமா இருந்தா நோய் இல்லைங்கிறான், சிறுகுடல் சுத்தமா இருந்தா நோய் இல்லைங்கிறான். எப்படி நோய்? அப்போ சிறுகுடல் சுத்தமாகிறது எதை வச்சு நீ முடிவு பண்ற? அதுதான் அங்க பிரச்சனை. அவனுக்கு சுத்தம்னா என்னன்னு மருத்துவர்களுக்கு தெரியாது, ஆனால் இயற்கைக்கு தெரியுது. அதை கண்டுபிடிச்சவங்க வெங்கடேசன் வந்து திருப்பி கண்டுபிடிச்சு எழுதுறாரு. வெங்கடேசன் கண்டுபிடிக்கலன்னு நாம வந்து ஒன்றும் செய்ய, நாம எப்படி ஜெர்மனிக்காரனை எப்படி சந்திக்கிறது? அங்க என்ன சாதாரண ஒரு அங்க இருக்க என்ன கதை விட முடியுமா? அவன் தமிழ் படிக்கிறவன் நம்ம பேசணும். என்ன சொல்ற? உண்மையாலுமே இது உண்மையாலுமே நமக்கு தெரியாம ஒரு புரட்சி எங்க இயற்கை நம்மளை இழுத்துட்டு போகுது. ஒரு இத்தாலி
இத்தாலி பொண்ணு ஆர்வம் நான் சொல்லிட்டேன். அந்த இத்தாலி பொண்ணு சொன்னேன், ஏம்மா இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. திஸ் இஸ் எவல்யூஷனரி குவாண்டம் பயாலஜி. இது வந்து புரிந்து கொள்ள முடியாத இயற்கையினுடைய பரிணாம கொள்கை இது. இந்த கொள்கையின்படி தான் நாம வந்து வாழ முடியும். நம்ம நம்ம மரபணுவிலே வந்து சாகா நிலை இருக்கு. ரெண்டு நிலை இருக்கு. காலையில சும்மா அந்த டீ டைம் இந்த வகுப்புல பேச முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப குறுகிய நேரம். அது அவங்களுக்காக எடுக்கப்பட நேரம். அவங்க ஒன்றும் பேச முடியாது. இடையில இந்த சிறுநீ 10 நிமிஷம் கொடுக்குறோம். அந்த டைம்ல பேசுறது அதுல தான் பேச முடியும். நம்ம வேலை அங்க பேச போகல. ஆனா கிடைக்கிற நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப ஜாலியா அடிக்கிறது, பட்ட பட்ட பட்டன்னு அடிக்க வேண்டியது. மெக்சிகோல ஒருத்தர் வந்திருக்கான். நான் சொன்னேன், ஓ மெக்சிகோ, ஓ மாயான் மாயன் கல்ச்சர் வெரி வெரி நைஸ். மெக்சிகோ மாயன் அண்ட் குமரிக்கண்டா மாயன் போத் ஆர் சேம் நடிச்சேன். மெக்சிகோ மயனும் தமிழ் மயனும் 2 பேர் ஒருத்தண்டாப்னு அடிச்சேன். அவன் அப்படியே பாக்குறான். அவன் என்ன உங்க பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் வந்து ரீபான் அப்படின்னா. ரீபான்னா மறுபிறவினா. ஓ ஃபர்ஸ்ட் கிளாஸ், உனக்காக ஒரு திருக்குறள் நாளைக்கு கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த மறுபிறவியை பற்றி ஒரு திருக்குறள் நாளைக்கு சொல்ல போறேன் அப்படி சொல்லி போட்டு, நீ நாளைக்கு பயிற்சி பற்ற முடியறப்போ எல்லாரும் ஒரு திருக்குறள் சொல்ல வேணும்னு. ஐ கேன் டாய் அப்படின்னா, நான் முயற்சி பண்றேன்னா, அதாவது எல்லாரும் ஒரு திருக்குறள் கத்துக்கணும் அப்படின்னு அடிச்சு விட்டேன். அப்படி பிரான்ஸு, ஜெர்மனி, இங்கிலாந்து, லண்டனு, அடாடாடாடா ஒண்ணு கூட கருப்புல எல்லாம் வெள்ளை வெளியேறு படத்தை பாருங்க, எல்லாம் வெள்ளை வெளியா இல்ல ப்ளூ ஐஸ். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நாமளே இங்கெல்லாம் வருவோமா? இது இந்த உணவில்லாமல் வாழும் கலை இழுத்துட்டு போகுது பாருங்களேன். ஒண்ணுமே கிடையாது. பல்லு விளக்கன மாதிரி தண்ணி குடிச்சிட்டு காய்கறி சாப்பிட்டா சரியா போகுதுங்கிறது சிம்பிள். இதுக்கு போய் கரும இவ்வளவு எளிமைப்படுத்திட்டு பாருங்க. வெங்கடேசன் இல்லைன்னா, உண்மையிலுமே வெங்கடேசன் இல்லைன்னா இப்ப சிறிதர் ஒத்துக்குவாரா? அவரு ஜிம்னாஸ்டிக்ஸ் பிராக்டிஸ் பண்றாரு, என்னென்னமோ பண்றாரு. அவர்கிட்ட ஒண்ணு வாயில விட முடியாது. போடே வெண்ணடின்ட்டு போயிடுவாரு. போய் சொல்றியா பாரு, கதை விடுறியா பாரு. இப்ப கதை விடுறக்க நம்ம வந்துருக்கிற நம்ம பிசினஸா பண்றோம். என்னுடைய வீடியோ வந்து 4000 வீடியோ இருக்கு. சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா வெறும் 3000. நான் சொன்னேன், அவ ஒரு வீடியோ போட்டுட்டு 10,000 சப்ஸ்கிரைப் வாங்குறான். நான் 4000 வீடியோ போட்டு 3000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது. அப்ப ஒரு வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கிடையாது. என்ன ஸ்ரீதர்? ஆமா சார். ஆமா, நான் சொன்னேன், நான் அதுக்கு சொன்னேன். ஒரு பொண்ணு என்கிட்ட குறுக்கு கேள்வி கேட்டுச்சு, ஏன் நீங்க சொல்லித்தர ஒரு பொண்ணு தமிழ், அது 2-3 பேரு தமிழ் இலக்கணம் படிச்சவங்க 2-3 பேர் வந்திருந்தாங்க. அதை விட்டு இது போயிடும். அது அப்புறம் இன்னொருக்கே பேசலாம். ஏன்னா நம்ம வந்து ஆர்வத்துல எதனா பேசிடலாம். உங்களுக்கு சொல்லித்தரவே சொல்லி அது எக்கச்சக்கமா இந்த அனுபவத்தை இன்னொருக்கா பேசிட வேண்டியது. அது பொதுவான ஒரு போட்டு நான் கலந்து கொண்டேன் ஏட்டிச்சுடி பயிற்சி ஓலைச்சுவடி பயிற்சி நான் என்னுடைய விவாதத்துல அப்படின்னு ஒரு பேசினோம்னா அது போயிட்டு இருக்கும். இப்ப அது முன்கூட்டி அறிவிச்சு அப்படி போட்டுடலாம். இன்று 2 நாட்களுக்கு நான் பாண்டிச்சேரியில் கட்டுறதை நான் சொல்ல போறேன்னு சொல்லி அப்படி பேசிட்டோம்னா அது ஜாலியா இருக்கும். இப்ப பயிற்சி நேரம். சரி, மன்னிக்கணும் ஸ்ரீதர். அடுத்த ஆண்டு நாம வந்துடலாம். அடுத்த ஆண்டு சரியா ஸ்ரீதர்? அடுத்த ஆண்டு நம்ம வந்துடலாம். நம்ம கேங்கே கூட்டிட்டு வந்துடலாம். ஒரு 10 பேர்த்த கூட்டிட்டு ஒரு கலைக்கையோ 10 பேர் சாப்பிடாம இருக்கா முண்டான்னு சொல்லிட்டு 3 நாள் சாப்பிடாம இருந்தா போதும். அதுக்கே மிரண்டுருவாங்க. அப்புறமா வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டு அதை பத்தி கவலை இல்லை. 3 நாள் சாப்பிடாம இருந்துட்டு அப்புறம் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட வேண்டியதுதான். அதுக்கே அவங்க மிரண்டுருவாங்க அவங்க. ஆமா, இந்த முறையில் உணவு பாதை அல்மெத்திரிக்கனால் மனித உடலில் வாய் முதல் பெருங்குடல் இறுதி வரை உணவு குழாய் மிகவும் சுத்தமாக வைக்கப்படுவதால் அது விண்வெளி சக்தியை கிரகித்து மனித உடலுக்கு சக்தி அளிக்கிறது. பரிணாம சித்தாந்தத்தின்படி இங்க பாருங்க, இது யாரையும் நம்ப தேவையில்லை. இது பரிணாம சித்தாந்தத்தின்படி தான் இது சாத்தியம். நீ கடவுள் கிஃப்ட், அந்த கிஃப்ட், இந்த கிஃப்ட், இந்த டூப்பெல்லாம் இங்க தேவையில்லை. இது இயற்கையாகவே இருக்குது, பிரகிருதியிலே இருக்குது. என்னது? பிரகிருதியிலேயே இருக்கு. பிரகிருதி கன்னடத்துல இயற்கைக்கு என்ன, கன்னடத்துல இயற்கை நேச்சருக்கு என்ன, கன்னடத்துல பிரகிருதி தானே. பிரகிருதியிலே இருக்கு. இதுல பிரகிருதியிலே இருக்கு. இதுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. ஆசிரியர் இருந்தா போதுமானது. ஒரே ஆசிரியர் மாணவர் அவர் சொல்லி கொடுத்தா போதுமானது. பிரகிருதியிலே இருக்கு. மனித உடலுக்கு சக்தியை அளிக்கிறது. பரிணாம சித்தாந்தத்தின்படி மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும், குழந்தைகளுக்கு பொருந்தாது. 12 வயசுக்கு பொருந்தாது, குழந்தைகளுக்கு பொருந்தாது, ஆடு மாட்டுக்கு பொருந்தாது. அப்ப மனிதனுக்கு மட்டும்தான். 15 வயசு கடந்தா மனிதனுக்கு அறிவு மனமும் வேலை செய்யற பக்குவத்துல இது சாத்தியம் இது. அதனாலதான் பாத்தீங்கன்னா பொதுவாகவே நோன்பு பாத்தீங்கன்னா 14 வயசுக்கு மேல நோன்பு வைக்க சொல்லுவாங்க. இந்த ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் சொல்றோம் இல்லையா, ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் சொன்னாவே
இப்ப நம்ம ஜெயினர்கள் இருக்கிறாங்கல்ல, ஜெயினர்கள் ஜெயின்ஸ், அவங்க பாத்தீங்கன்னா 14 வயசு தான் ஒத்துக்குவாங்க. 14 வயசு இல்ல அவங்க ஃபாஸ்டிங். இப்போ ஒரு லேடி அக்கா சந்திச்ச அன்னைக்கு அவங்க ஒரு மந்த் 48 டேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்கின் எல்லாம் என்ன ஆயிடுது, அப்படியே தொங்கிட்டு. தண்ணி குடிக்காம தண்ணி குடிச்சுதான் ஃபாஸ்டிங் இருக்குன்னு தெரியல. தண்ணி குடிக்கிறான்றாங்க, ஆனா என்ன மாதிரின்னு தெரியல. பட் அவங்க சொல்ல பார்த்தா ஒரு 35 ஏஜ், அவளுக்கு ஒரு 60+ மாதிரி ஆயிடுச்சு. நல்லா தொங்கிட்டு இருந்துச்சு. முதல்ல நல்லா இருந்தாவோ. சரி, நான் சும்மா எதுக்கு கான்ட்ரோவர்சி என்ன வந்துட்டேன் சும்மா. இல்ல அது வந்து சிஸ்டமேட்டிக்கா செய்யணும், கிளீனிங் பண்ணிட்டு பண்ணணும். அது சிஸ்டமேட்டிக் தெரியாது அவங்களுக்கு. அதனால நீங்க அடுத்த தடவை போன இந்த புத்தகத்தை ஒண்ணு அன்பளிப்பா கொடுத்துருங்க, என்னமா பண்ணிட்டு. தமிழ் படிக்க வரா சார். அவங்க கொடுத்து இங்கிலீஷ்ல கொடுத்துருங்க. நாங்க இங்கிலீஷ்ல உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க ஃப்ரீயா கொடுத்துருங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த புத்தகத்தையும் கொடுத்துக்கிட்டு அந்த இங்கிலீஷ்ல இருக்கிறது கொடுத்துருங்கிறேன். அவங்க படிச்சுட்டு போட்டும். ஏன்னா வெங்கடேஷன் அங்க போயிருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். வெங்கடேஷன் அங்க போயிருக்கா. அப்ப சகச்சு முன்னே நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அது இதுல குறிப்பிட்டிருக்காரு, அவர் எழுதியிருக்காரு. அவர் வந்து கொதிக்க வைத்து ஆற வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி அவர் குடிக்கிறாரு. 365 நாள் ஃபாஸ்டிங்க, நினைச்ச கூட பார்க்க முடியாது. 365 நாள். ஆனா அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நாம இந்த உடம்பு சுத்தமாயிட்டா நம்ம இப்ப என்னன்னா, அவங்க கண்டினியூட்டி ஃபாஸ்டிங் சொல்றாரு. நாம என்ன பண்ணலாம் தெரியுமா, உடம்பு சுத்தமானதுக்கு அப்புறம் நேச்சுரலாவே கண்டினியூட்டி ஃபாஸ்டிங் நமக்கே வந்துடும். நீங்க எல்லா வேலையும் செய்யலாம், சாதாரண வேலை எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே நீங்க அது தானா வந்துடும். இந்த உணவை பற்றி நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது. எனர்ஜி அது சக்தியை பத்தி தான் பேசணும். சக்தி எங்கிருந்து வருது கேள்வி. நன்கு சுத்தமான உடலுக்கு நைட்ரஜனை புரோட்டீனா மாற்றிக் கொள்கிறதுங்கிறதான் ஜெர்மனி டாக்டர் கண்டுபிடிச்சு எழுதுறாரு. அவர் எழுதலைன்னா அது தெரியாது. இப்ப நம்ம யோகிகள் செய்யறாங்க, ஆனால் அது அறிவியலா சொல்றாரு பாருங்க. சொல்லி போட்டு நடமாடும் தாவரத்தை போல. அப்ப நடமாடும் தாவரத்தை போல, அப்ப நாம வந்து நடமாடுகின்ற தாவரம், நடமாடாத தாவரம் மரம், அது அங்கேயே நின்று இருக்குது. நாம அப்ப அதுதான் மாறி இருக்குது. இருக்குதுங்கிறது வந்து திருவாசகத்துல ஆதாரம் இருக்கு. புல்லாகி பூடாகி பல்லூர்மாய். அது அப்படி பொருத்தி பேசும்போதுதான் இந்த புத்தகம் வெளிவருது. இப்ப மீண்டும் அர்னால்ட் பிறந்து வந்தாலும் இந்த மாதிரி எழுத முடியாது. அதுதான் வெங்கடேசன். அதான் இயற்கை வந்து எல்லாத்துக்கும் இவர் தான் எழுதணும்னு அவருக்கு இருக்கு. நீதான் முயற்சி பண்ணணும், நீ தான் எழுதணும். இப்ப திருவள்ளுவர் எழுதினாரு, அவரு தான் எழுதுவாரு. சில அவரை திருமந்தர் யார் எழுதுவாங்க, அவரு தான் எழுதுவாரு. அந்த மாதிரி தான். ஆனால் எல்லாத்துக்கும் முந்தி அர்னால்ட் எழுதுங்காட்டி தானே இது தெரியுது. அர்னால்ட் ஒருத்தர் பிறந்து எழுதல அப்படின்னா வெங்கடேசனுக்கு அது கிடைக்க போறதில்லை. அப்ப இன்னாரு இன்னதை செய்வார்கள் அதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவர்கள் காரியம் முடிந்து விட்டது. அதுல இருந்து நாம் எடுத்துட்டு போய் நாம் என்ன செய்ய போறோம்? என்னை முறியடிக்கிறதுக்கு 4 பேர் வந்துருவாங்க. அவன் தண்ணியாவது குடிக்க சொல்றான், அதுவும் இல்லாம இருக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டுவான். அப்படித்தான் வரணும். சரி, இருக்கட்டும். அப்ப அழிக்கிறது பரிணாம சித்தாந்தத்தின்படி இது மனிதனுக்கு மட்டுமே சாத்தியம். சரியா? இதன் பலன் எந்த நோயும் நொடியும் இல்லாமல் முதுமையை வென்று வாழ முடியும். உங்கள் விருப்பப்படி விரும்பும் காலத்தில் யோக சமாதியில் மரணம் நிகழும். இங்கதான் இந்த யோக சமாதியில் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். இந்த செயற்கை மரணத்தை விட்டுட்டு இயற்கை மரணம் ஒண்ணு இருக்கு. இந்த இயற்கை மரணம்ங்கிறது நீங்கள் விரும்பி நீங்க மரணத்துக்கு போறது. அதுதான் இயற்கையோடு கலத்தல். அதுதான் இயற்கை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, வேணும்னே பசியை வச்சு ருசியை வச்சு உன்னை திகட்டி அவனை இதுல இருந்து நீ தப்பிக்கவே கூடாதுன்னு ஒரு விதியை போட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பகுத்தறிவு கொடுத்துருக்குது. அதாவது தப்பையும் செஞ்சுட்டு சரி பண்றதுக்கு மூளை கொடுத்துட்டு போயிடுச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பசி ருசி எல்லாம் இருந்தா நாங்க எப்பவும் தப்பிச்சிருப்போம். என்னது ருசின்னு ஒண்ணு எல்லாம் இருந்தா எப்பவே நம்ம தப்பிச்சிருப்போம். இந்த ருசியை கொடுத்தது யாரு தெரியுமா? இயற்கை தான். இது கொடுத்து போட்டு என்ன பண்ணுது? பகுத்தறிவு கொடுக்குது. எது கொடுத்தது? பகுத்தறிவு கொடுத்துருக்குது. பகுத்தறிவு கொடுத்துட்டு நீங்க ருசியை ஆராய்ச்சி பண்ணலீன்னா நீங்க தீர்ந்தீங்க. ருசிக்கு நான் சொன்னேன் காலையில, ருசிக்கும் ஆரோக்கியத்துக்கு எதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ருசிக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இருக்கு. இப்ப நான் காப்பி குடிக்கிறேன், ரைட்டு. நீங்க டீ குடிக்கிற, ரைட்டு. ஏன் சக்கரை போடாம குடிப்பீங்களான்னு கேட்டேன். ஒருத்தர் பதிலே பேசல. அதேதான் இப்ப
மீட் சாப்பிடணும். கேட்டா மீட் அதுக்கு சத்து, இதுக்கு புரோட்டீன், அதை இதை உப்பு போடாம சும்மா எடுத்து சாப்பிட வேண்டியானே. சும்மா எடுத்து சாப்பிட வேண்டியதுதானே. அங்க வாங்க, எங்க போய் மாட்டிட்டோம், ருசியிலதான் போய் அதத்தான், அது ருசியிலவே மாட்டிக்கிட்டோம். அதத்தான் நான் கேட்டேன், ஏன் காப்பி குடிக்கிறீங்க, டீ சக்கரை போடாம குடிங்களாம் பாக்கலாம். அது டிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஹெவிய பால் இருக்கணும், எவ்வளவு சுகர் போடணும், பண்ற அங்கதான் இயற்கை நம்ம ஏமாற்றிக்கிறது. சரி, இயற்கை குற்றம் பண்ணிடுதா, அதுக்கு இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இவன் தப்பிச்சு போறக்காக பகுத்தறிவு 6ஆம் நிலை, பகுத்தறிவு பின்னாடிதான் வளரும். பிறக்கிறப்ப 5 அறிவு தான், யாரா இருந்தா பகுத்தறிவு 5 அறிவு தான். அதுக்கு பிற்பாடுதான் 6ஆம் அறிவு வளர்கிறது. அதனாலதான் பாருங்க, இப்ப ஆடு மாடலாம் புல்லு மேல ஆடு மாடலாம் பிறந்த உடனே 1/2 மணி நேரத்துல இருந்துச்சு ஓடிடும். பிறந்த உடனேயே 1/2 மணி நேரத்துல இருந்துச்சு ஓடிடும். இல்லைன்னா புலி சிங்கம் கொண்டு போடும். சிங்க புலி எல்லாம் பாத்தீங்கன்னா, சிங்க புலி அப்படியே அது கண்ணு முழிக்கிறதுக்கே 3 நாள் ஆகும். அசைவம் சாப்பிடறது அசைவம் சாப்பிடறது பாத்தீங்கன்னா கண்ணு முழிக்கிறது 3 நாள் ஆகும். ஆனால் சைவம் சாப்பிடுற விலங்கு, மானு கீனு ஆடலாம் 30 நிமிஷம் தான், கரெக்டா 1/2 மணி நேரம் கூட கிடையாது, எந்திரிச்சு நின்றோம். அவ்வளவு படு பயங்கரமான உடல் சக்திங்க. அப்பவே ஓட கற்றுக்கொள்ளும். ஆனால் மனிதன் எழுந்து நடப்பதற்கு ஓராண்டுக்கு மேலாகிறது. அங்கதான் நம்ம மாறுகிறோம். நம்ம விலங்குல இருந்தா பிறந்தோம், ஆனால் அது உடலை அடிப்படையாக கொண்டது, மனிதன் அறிவை அடிப்படையாக கொண்டவன். அங்கதான் நம்ம மாறுறோம். அப்ப இங்கதான் நான் பிறக்கிறப்ப விலங்காக இருந்தாலும் அதற்கு பிறகு நாம் மனிதனாக மாறி கடைசி வரைக்கும் கேட்டுக்கொண்டே நடக்கணும். அதாவது கடைசி வரைக்கும் கேட்டு நடக்கிற ஒரே இனம் மனித இனம் தான். கேட்டுதான் நடக்கணும், கேட்டுதான் நடக்கணும். நீ பாட்டு முடிவுல எடுக்க முடியாது, இது சரியா தவறான்னு கேட்கணும். அப்புறம் சரியா தவறுன்னு கேட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க மூளையை நீங்க பயன்படுத்தணும். உங்க மூளையை பயன்படுத்தி அவங்க சொல்றதா சரியா தவறான்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு உள்ள கொண்டுட்டு போகணும். உள்ள மனசுல கொண்டு போய் எது தீமை, இப்ப நான் சொல்றது எத்தனை தீமை இருக்கும், நன்மை இருக்கும், இனியன் சொல்றது என்ன தீமை இருக்கு, இனியன் சொல்றது எந்த நன்மை இருக்குன்னு பார்த்து நன்மையெல்லாம் சேர்த்திட்டு தீமையெல்லாம் ஒதுக்கிறணும். அதாவது சொல்லுவாரு, சென்ற விடத்தான் செலவிடா தீது உருகி நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு அப்படின்னு பிடிக்கணும். அதுதான் உள்ளறிவுன்னு பேரு. அப்ப நான் சொல்வது உங்களுக்கு எது செலவு கம்மின்னு பாக்குறீங்க. இப்ப இவரு சொல்றாரு, சிறுவர் சொல்றாரு, நான் ஒரு பாட்டில் 40,000 வாங்கியிருக்கேன், ஒரு பாட்டில் ஒரு 15,000, ஒரு பாட்டில் ஏதோ ஒரு மருந்துன்னு வச்சுக்கலாமே, அப்படிலாம் சொல்லி விற்கிறாங்க. ஐயா என்கிட்ட அந்த மாதிரி பாட்டில் இருக்கு, ஆனா அது எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப நான் மறுபடியும் திருப்பி நான் நீர் பயிற்சி இது செய்ய வந்தோடனே எனக்கு நம்பவே முடியல. நான் நீர் அருந்தி போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், எனக்கு எங்கிருந்து சக்தி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஓ இப்படித்தானா, இப்பதான் எனக்கு புரியுது. எல்லாரும் வியாபாரம் பண்றாங்க. வியாபாரம், ஆமா வியாபாரம் தான் அப்படி சொல்லுவாங்க. நான் செலவே இல்லாம ஆரோக்கியம் வரும்னு சொல்றேன் இல்லையா. நீங்க நீரை மருந்தாக இருந்தங்க, வெடிக்கு போறதுக்கு, விஷத்துக்கு போறதுக்கு நீங்க காய்கறி சாப்பிடுங்க. நீங்க விரும்பினால் சைவ உணவு சாப்பிடலாம், அது வேற, சுத்தப்படுத்துறது வேற. நீங்க விரும்பினால் சைவ உணவு சாப்பிடலாம், விரும்பினால் அசைவ உணவு சாப்பிடலாம். அசைவ உணவு சாப்பிட்டால் ஒரு 15-20 நாள் ஆகும், சைவ உணவு சாப்பிட்டால் 7 நாள் ஆகும். கீரை காய்கறி சாப்பிட்டோம்னா அப்படி குறைஞ்சிட்டே வரும். தண்ணியில நல்லா சுத்தமாயி நடுநிலை பெற்றவுடா மாறிடும். இவ்வளவுதான் விஷயமே. நீ ஒண்ணு வேண்டாம், காய்கறிக்கு அதிகமா உப்பு போட்டு சாப்பிட்டா கூட டக்குன்னு 1 கிலோ ஏறிடும். உப்பு இடப்படும் தெரியுமா, உப்பு போலியான தண்ணி இழுத்து வச்சிரும். உப்பு இருக்கு இல்லையா, உப்பு போட்டு தின்னாவே தண்ணி கோத்துக்குமா, தண்ணி உடம்புல கோத்துக்கும், போலியான எடை காட்டும். ஆச்சரியமா இருக்கும். சரி, அது எல்லாத்துக்கும் தெரியும். சாதாரண உப்பு போட்டு தின்னாவே போலி எடை ஏறுதுன்னா 4 இட்லி சாப்பிட்டு பாருங்க, அப்பவே 4 கிலோ ஏறிடும். அவ்வளவுதான். அதை குறைக்கிறதுக்கு 3 நாள் முக்குன்னு முக்கணும். அதுக்குள்ள மனசு கெடுத்துரும். மறுபடி இன்னொரு இட்லி சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் இன்னொரு 2 இட்லி சாப்பிட்டுக்கலாம். அதுக்குள்ள அது பூந்துரும். ஆனா போ, 2 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், போ, மறுபடி 2 இட்லி போடு. அப்புறம் நாளைக்கு பார்த்தல இன்னைக்கு கொஞ்சம் சட்னியில சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் இட்லி பொடியில சாப்பிட்டுக்கலாம். அப்படித்தான் கொண்டு போக தவிர மீண்டும் தண்ணிக்கு போக விடாது. சரிதானே. நானே அந்த தப்பு பண்றவன் தானே. இப்ப நான் பண்ணத்தானே எனக்கு தெரியும். இப்ப நான் எப்படி இந்த மனதை பற்றி எனக்கு தெரியும். இந்த மனம் என்னென்ன விபச்சாரம் பண்ணது அப்புறம் தான் எனக்கு தெரியுது. என்னென்ன விபச்சாரம். ஆமா, அதுக்கு மனதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அறிவாளிகள் மனதை மாடுன்னு தான் சொல்லுவாங்க. மனம் மாடு, மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு விபச்சாரி, மனம் ஒரு ஊதாரி, அதுக்கு என்னென்னமோ பேரெல்லாம் வைப்பாங்க. திருடன், கள்ளன், மாடு மேய்த்து, இப்படி என்னென்னமோ பேரெல்லாம் சொல்லுவாங்க. பட்டணத்தார் என்ன மாடு மேய்துன்னு பாரு.
நல்லதே மனதை ஏத்துக்கிறது எப்படின்னு கேட்டா மூணாவது மனம் தான் நல்லதை ஏற்றுக்கொள்ளும். அந்த கூட்டுறவு மனப்பான்மை. கூட்டுறவு மனப்பான்மைங்கிறது மூன்றாவது நேரு. அதை எழுதியிருக்காரு. அது பதஞ்சலியும் திருமூலரும் தான் கண்டுபிடிச்சவங்க. அதனால மனம் ஐந்துன்னு கண்டுபிடிச்சதே பதஞ்சலியும் திருவள்ளுவர் தான். பதஞ்சலியும் திருமூலரும் தான். அவங்கதான் முதல் யோகிகள். அதுக்கு முன்னாடி யோகிகள் நிறைய இருக்காங்க. நந்தியம்பலம் அதுக்கு அப்படியே போயிட்டே இருக்கு. அது போய் ஒரு 15,000 முன்னாடி போகும். நமக்கு முன்னாடி இருக்க 2 சாட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா திருமந்திரமும் பதஞ்சலி யோக சூத்திரம் தான் சாட்சி. அவங்கதான் மனதை ஐந்தா பேசுவாங்க. சித்தம் 5ன்னு சித்தம் 5 இருக்கு பாருங்க. அந்த பக்கத்துல இருக்குது. நீங்க முதல் 2ஆம் பாடத்துல வந்துடும். சரி, இப்ப நான் முடிச்சுக்கலாம். இதன் பலன் எந்த நோய் நொடியும் இல்லாமல் முதுமையை வென்று வாழ முடியும். உங்கள் விருப்பப்படி விரும்பும் காலத்தில் யோக சமாதியில் மரணம் நிகழும். இது திருவள்ளுவரும் திருமூலரும் கூறியது என்று என் புத்தகத்தில் எழுதியுள்ளேன். யோகிகள் உயிருடன் புதைக்கப்பட்டு பின் வெளியே எடுக்கப்பட்டு உயிரூட்டப்பட்டது சென்ற நூற்றாண்டில் இருந்தது. அந்த மூச்சு சுவாசத்தை உள்ள நிறுத்திக்கிட்டு அப்படியே ஒரு பெட்டியில போடுறது அல்லது ஒரு குழியில இறக்குறது, மேல மூடிடுறது. சுவாசத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சூரியத்தில் வச்சுக்கிறது. வெளியும் இல்லாம உள்ளேயும் போயாம அப்படியே. அப்ப என்ன தெரியுமா, இந்த பயிற்சி பெற்று மலமும் இருக்கப்படாது, சிறுநீரும் இருக்கப்படாது, பசிதாக அமைதியா இருக்கும் பொழுது நேர சுவாசம் இங்க வச்சுட்டா அப்படியே இருக்கும். ரத்தோட்டம் ஓடிட்டே இருக்கும். மூச்சு வெளியும் போகாது, மூச்சு உள்ளேயும் போகாது, பூச்சிகளும் நிற்கும். எந்த டாக்டர் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் அப்படியே மேல அப்படியே அழகா தூக்கிடலாம். தூக்கி உட்கார வச்சு மறுபடி நினப்பு, இப்படி ஒரு தொட்டம்னா நினப்பு வந்துடும். இப்படி ஒரு ஆட்டம் டக்கு நினப்பு வந்து. இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க எல்லாமே போன நூற்றாண்டு. சில பேர் என்ன பண்ணுறது தெரியுங்களா, சில பேர் வருஷக்கணக்கில் உள்ள பூமி. சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? கூடு விட்டு கூடு ஏதோ நடந்திருக்குது. இல்ல அதெல்லாம் நடந்திருக்குது, இல்லைன்னு சொல்லல. அட்டாங்க யோகத்துல வந்திருக்கு. அட்டாங்க யோகத்தை இப்ப அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டாவே உடம்பு அட்டமா சித்திக்கு மாறிடும். அடுத்த சேஞ்ச் வேதியியல் மாற்றத்துக்கு மாறிடும். அது நிறைய அனுபவங்கள் இருக்கும். அது நிறைய அனுபவங்கள் இருக்கு. அது சொல்ல முடியாது. எக்கச்சக்கமான அனுபவம் இருக்குது. உங்களுக்கு ஒரு கைரேகை இருக்கிற மாதிரி அது இப்ப எல்லாத்துக்கும் வெவ்வேறு கைரேகை தானே. அந்த மாதிரி வெவ்வேறு அனுபவங்கள் தான். ஆனா முடிவு ஒண்ணுதான். முடிவு இயற்கையோடு கலத்தல், விண்வெளியோடு கலத்தல். எங்கிருந்து வந்தே அங்கே போறதுதான். என்ன நோய் இல்லாம சாக சொல்லுது, அதான் விஷயமே. இந்த நோயோட சாகிறது இயற்கை ஏத்துக்கிறது இல்லை. நோய் இல்லாம போயிட்டேன்னா அவனுக்கு மறுபிறவி இல்லைன்னு தான் சொல்லுது. ரீபர்த், ரீனவுட்டு, ரீபர்த், ரெனவுன்சியேஷன் இதெல்லாம் அப்படிதான் வருது. மறுபிறவி மேற்கு நாட்டு மறுபிறவி அப்படிங்கிறது மேற்கு நாட்டு மதங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மறுபிறவி உண்டு நீங்க சொல்லுது. நாம மறுபிறவி இல்லாம செய்யணும்னா இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை மரணம் அடைந்தால்தான். நாம குறைஞ்ச வச்ச 100 ஆண்டாவது ஆரோக்கியமா இருக்கணும். குறைஞ்ச வச்ச 100 ஆண்டுகளாவது ஆரோக்கியம் இருந்தா தான் உண்மை புரியும். அறகுறைய ஆரோக்கியம் இருந்தா பத்தாது. 100 ஆண்டுகளுக்கு நீங்க ஆரோக்கியம் இருந்தா தான் அந்த உள்ள செயல்பாடு நடக்கும். அந்த ப்ராசஸ், அந்த செயல்பாடு நடக்கும். அப்பதான் உங்களுக்கு யோக சமாதிக்கு அது கூட்டிட்டு போகும். ஏன்னா நம்ம வந்து சுத்தத்தை அடிப்படை கொண்டவங்க. இப்ப பாத்தீங்கன்னா காலையில கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு நம்ம நண்பர் அனுப்பி வச்சிருந்தாரு. இந்த அவர் பேர் என்னன்னா யோகானந்தர், பரமஹம்ச யோகானந்தர். அப்படி அப்படி பாரு நான் போறேன் அப்படின்னு நான் உயிரோட போறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாரு உயிர் போயிடும். எல்லாரும் 1000 பேர் உட்காந்துருக்காங்க. காட்ட வாய்ஸ் படுத்திருந்த காட்ட வாய்ஸ் பண்ண சொல்றேன். ஒரு வீடியோ பாத்தீங்களா? காலையில போட்டிருந்தேனே. அது முதல்ல இருக்கிற பார்த்த ஞாபகம் இருக்கு. ஆமா, அவர் அப்படிதான். அவங்கெல்லாம் வந்து இதுக்கு வர மாட்டாங்க, அகத்தூய்மைக்கு வரல. அது ஏதோ ஒண்ணு நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியும். அவங்க பார்த்து உடம்பு பெருசாத்தான் இருக்குது. நாம வந்து நம்மளது வந்து இலைத்திருப்பான் யோகி. நம்மளது வந்து இலைத்திருப்பான் யோகி. அதை நம்ம வந்து நோயற்ற வாழ்வு. நம்மளது எல்லாமே கலந்து வருதுங்க. நம்மளது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்ககிட்ட போய் நோயற்ற வாழ்வு கேட்ட பதில் கிடையாது. அது ஏதோ ஒரு பிரிச்சுக்குவாங்க. இப்ப நோயற்ற வாழ்வு வாழணுமே இல்லையா? இப்ப எல்லாரும் யோகானந்தர் மாதிரி போய் பிரயோஜனம் இல்லை. முதல் அடிப்படை வந்து நோயற்ற வாழ்வு. என்னது நோயற்ற வாழ்வு? நீ அது போய் நீ கடவுளை பார்த்து கத்திரிக்காய் பாய் எல்லாத்துக்கும் விட சொல்லிட்டு போங்கண்ணே. அவன் சக்கரை நோயில் இருப்பான், புற்றுநோயில் இருப்பான், மூட்டு வலியில் இருப்பான். நீ பாட்டுக்கு யோகா சார், நீ பாட்டு கடவுளை பார்த்துட்டு போயிடுற. இவன் வயிற்று வலி இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாம நீ ஒண்ணு அப்ப நீ யோக பயிற்சி செய்து பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். நீ கடவுளை பார்த்துட்டு என்னமோ பார்த்துட்ட. இங்க இருக்கிற அதே சக்கரை நோய், மூட்டு வலி, முழங்கால் வலி, எல்லா பிறவி நோய் பூரா இருக்குது. அப்ப இங்க அவங்க சித்தர்களை ஆராய்ச்சி பண்ணாதனால ஏற்பட்ட சாபக்கேடு. நாம என்ன எடுத்துல மாதிரிக்கு எடுத்துக்கலாம், அவ்வளவுதானே தவிர அந்த மாதிரி போய் பிரயோஜனம் இல்லை. அப்படியே உங்க மூட்டு வலி எப்படி தீக்கிறது, முழங்கால் வலி எப்படி தீக்கிறது, சக்கரை எப்படி தீக்கிறது, புற்றுநோய் எப்படி தீக்கிறது, அதே தீர்க்க தெரியல. அவன் நோயே வந்தா குணமாக்க முடியாதுங்கிறான். அது பெரிய சாபக்கேடு. நாம இதை பயிற்சி பண்ணிட்டு நம்ம கொண்டுட்டு வரணும். அதே நிறைய 2-3 பேர் பேசினேன் அதெல்லாம். அப்ப இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்துட்டு, ஏமா நம்ம பிச்சை எடுத்து வாடுறது சரியான்னு கேட்டேன். பிச்சை எடுத்து வாழாம இருக்கணும்னா நம்ம பசி தாகத்தை கட்டுப்படுத்தணும், அல்லது நம்ம விவசாயத்துக்கு போகணும். விவசாயத்துக்கும் போக மாட்டோம், தவமும் செய்ய மாட்டோம்,
சோறு மட்டும் ருசியா வேணும்னா என்னமா நியாயம்னு கேட்டேன். இப்ப அப்ப நீங்க உங்களுக்கு ஆமா சோறு மட்டும் ருசியா வேணும், அப்ப விவசாயத்துக்கு போயிரு. விவசாயம் போய் பண்ணணுமா, நீங்க போட்டு ஏசியில உட்காந்துட்டு சோறு வேணும்னு கேட்ட எப்படி நான் கேட்டேன். சாத்தியம் இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ பேசாம நீங்க உணவில்லாத வாழ்க்கை கலைக்கு திரும்பிடுங்க. உணவில்லாத வாழ்க்கை கலைன்னா இப்படித்தான் மாறணும். இது பரிணாமத்தில் அடுத்த புரட்சி. அடுத்த புரட்சி. சரி, மேற்படி முறையை நான் எப்படி செய்தேன் அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். வகுப்பு நிறைய நேரம் 5 நிமிஷம் மட்டும் பேசிடலாம். மணி 5:30 ஆயிப்போச்சு. இப்போ டைம் ஆயிப்போச்சு. சரி, மேற்படி பயிற்சியை நான் செய்த முறை. பயிற்சி பெரும்பாலும் ஓய்விலிருந்து செய்யப்பட்டது. நாளைக்கு இப்படிதான், நாளைக்கு 4:55 தான் வகுப்பு எடுப்பார். அடுத்த நாள் தான் 4:30 போயிடும். 4:30 தானே உங்களுக்கு வகுப்பு எடுக்கணும். உங்களுக்கு 6 மணிக்கு எடுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 போகுது. பயிற்சி பெரும்பாலும் ஓய்விலிருந்து செய்யப்பட்டது. உணவு பாதையில் படியும் விஷத்தை இறக்க எலுமிச்சை உபயோகப்படுத்தப்பட்டது. விஷத்தை வெளியேற்ற 1/2 கிலோ பெரிய வெங்காயம் போட்ட உப்புமா தேவையான தினங்களில் மட்டும் செய்யப்பட்டது. இவர் என்ன பண்றாரு தெரியுங்களா, ஏற்கனவே வந்து ஒரு தடவை வந்து 93 இருந்து 63 வந்துட்டாரு. இது 2வது 4-5 முறை உடம்பு ஏற்றி குறைச்சு காட்டுறாரு. அதனால அவர் சீக்கிரம் வந்துட்டாரு. இது நாம ஒரு முறையாவது அந்த நடுநடை உடலுக்கு போயினா தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அதுக்குன்னா நடுநடை உடல் வேணும், நடுநடை அதை நியூட்ரல் பாடி வேணும், நியூட்ரல் என்னென்னமோ மொழியில நான் பேசி புரிய வைக்க முயற்சி பண்றேன். நாம நடுநடை உடல்னு சொல்லுவோம், சில இடத்துல நியூட்ரல் பாடிமா. அது என்ன நியூட்ரல் பாடி? ஏறாம இறங்காம இருக்கிறத நியூட்ரல் பாடி. நீங்க பல நாள் உணவு இல்லாமல் இருந்தாலும் உடல் ஏறவும் கூடாது, உடல் இறங்கவும் கூடாது. அதுதான் நியூட்ரல் பாடி, அதுதான் யோகா பாடி. பாருங்க, இந்த யோகா பாடின்னு என்ன தெரியுமா அர்த்தம் ஸ்ரீதரு? இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்து தான் யோகா பாடி. என்னது? இடுப்பு சிறுத்து மார்பு பெருசா. நீங்க கோயில் சிலை, நீங்க போய் சிவன் சிலையை பாருங்க, அதுதான் சிவன் சிலையை பார்த்துட்டீங்கன்னா அப்படித்தான் நீங்க இருக்கணும். இடுப்பு சிறுத்து இருக்க வேணும், பில்லு மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? பில்லாட்டு இருக்கணும். அறிவு உடலுக்கு நம்மளுது அறிவு உடல். அறிவு நாம புத பூசணிக்காய் உடல் கிடையாது, அறிவு உடல். அதனாலதான் விலங்கு என்ன பண்ணுதுன்னா பிறந்தன ஓடுது. நாம் அறிவே அடிப்படையாக கொண்டவனாலதான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா மெல்ல படுக்க போட்டு மெல்ல 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்லுது. இன்னைக்கு கேட்டு நடக்கணும் இல்லையா? அங்கதான் நம்ம மாறுபடுறோம். அது விலங்குக்கு நமக்கு மாறுபடும். நம்ம அறிவே அடிப்படையாக கொண்டவங்க. விலங்கு என்பது உடலை அடிப்படையாக கொண்டது. இப்ப இந்த வெள்ளக்காரர் என்ன பண்றான்னா உடலை அடிப்படையாக கொண்டு கல்வி பேசிட்டு இருக்கிறான். அங்கதான் தப்பு நடக்குது. உடல் அப்படி இருக்கணும், உடல் இப்படி இருக்கணும், ஆல்ரெடி இருந்தா இந்த வெயிட் இருக்கணும், பிஎம் பார்க்கணும், ஒய்எம் பார்க்கணும். எங்க பத்துக்கு தெருவு ஒரு மிஷின் மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்படி அழுத்தி பிடிங்க, உங்களுக்கு பிஎம் அப்படி இருக்குது. நல்லா இருக்குன்னு சேர்ந்து கெடுத்து விட்டுறான். நல்லா இருக்குன்னு சேர்ந்து அது ஒரு பிசினஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கொடையை வச்சுக்க வேண்டியது யாருன்னே கிடையாது, ஒரு வெயிட் மிஷின் வச்சுக்க வேண்டியது உங்களுக்கு ஃப்ரீங்க அப்படிங்கிறது. என்னடா ஃப்ரீன்னு கேட்டா அப்புறம் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நீங்க போயிருங்க அப்படின்பா. உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீம்பா. அது ஒரு மிஷின் செக் பண்றவன் அவனுக்கு அத்தனை வியாதி இருக்கும் சார். நான் பாத்துக்கிறேன் சர்வீஸ்ல. ஆமா அவனுக்கு அவன் ஏஜென்ட் தாங்க, ஒரு கமிஷன் ஏஜென்ட் தானே. ஏஜென்ட் இல்ல சார், நல்ல டாக்டர் கூட தான் நான் படிக்கிறேன். அத்தனை வியாதி அவனுக்கே இருக்கும். ஆமா பயிற்சி பெரும்பாலும் அது முடிச்சுக்கலாம். பயிற்சி பெரும்பாலும் ஓய்விலிருந்து செய்யப்பட்டது. அவ்வப்போது உணவு பாதையில் படிக்கின்ற விஷயத்தை இறக்குவதற்கு வெங்காயமும் உப்புமா போட்டு அவரே செஞ்சு சாப்பிட்டுருக்காரு. இதெல்லாம் வெங்கடேஷனே சொந்தமா செஞ்சு சாப்பிட்டுருக்காரு. அவ்வப்போது செஞ்சு சாப்பிட்டு விஷத்தை இறக்குவதற்கு உப்புமா சாப்பிட, அதை யாரும் புரிஞ்சுக்கணும். விஷத்தை இறக்குவதற்கு பெரிய வெங்காயம் உப்புமா போட்டு சாப்பிடுறது தேவையான நேரத்தில். அங்கதான் விஷயமே இருக்கு. உப்புமா சாப்பிடான்னு சொன்னா எதுக்கடா உப்புமா சாப்பிடறான்னு வெங்காயம் போட்டு 4 நாள் பட்டினி இருந்து வெளிக்கு போறதுக்கு சாப்பிட்டுருக்கான்னு புரிஞ்சுக்கணும். இவன் திங்கறக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். டே நான் சொன்னேன் சீவ கட்டடான்னு சொல்றேன்ல, டே சீவ கட்டடா அந்த மாதிரி இருக்கிறப்போ குடல்ல வந்து சளி வந்து படிச்சிருக்கும். அந்த சளியை வெளியெடுக்கிறதுக்கு தான் அவர் வெங்காயம் சாப்பிட்டு வெளியெடுத்திருக்காரு, நார்ச்சத்து போட்டிருக்காரு. ஏன்னா நாம அனுபவிச்சுதான் சொல்ல வேண்டியது இருக்குது. இவன் நீங்க புத்தகத்தை படிச்சு டைரக்டா போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. நிறைய பேர் புத்தகத்தை வாங்கிட்டு மாட்டிட்டு நிறைய பேர் முடிக்கிறாங்க. இப்ப வழியே இல்லாம ஃபீஸை கட்டிட்டு வர்றாங்க. இப்பதான் தெரியுது, புத்தகம் வாங்கினா தப்பிக்க முடியாது, நேர வாத்தியாருக்கு ஃபீஸ் கொடுத்து ஆகணும்னு இப்பதான் முடிவுக்கே வர்றாங்க. இது வாத்தியார் எல்லாம் கத்துக்க முடியாதுறப்போ இப்பதான் புரியுறாங்க உங்களுக்கு. நேற்று இன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியும்னா, என்னை கேட்காம 12,000 டொனேஷன் போட்டு விட்டார். என்னடா நினைச்சே பார்க்க முடியல. என்னடா 12,000 வந்துருக்குன்னு பார்த்தேன். காலையில சொல்லிட்டு யாரையா 12,000 போட்டு, அப்புறம் பார்த்தா அப்பதான் ஒரு கம்ப்யூட்டர் ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்காரு. அவரே திருப்பி 12,000 போட்டுருக்கு. அப்புறம் 42,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து சொன்னேன். இது வந்து பொருள் வசியம். நான் சொன்னேன் இனிமேல் வந்து பொருள் வசியம் வந்து விட்டது. அதாவது நான் சொன்னேன் காற்று வசியம் பண்ணலாம்,
நீர் வசியம் பண்ணலாம், ஆரோக்கிய வசியம் பண்ணலாம். பொருள் வசியம் பண்ணுவது தானாக வந்து விடுகிறது. நீங்க உண்மையை சொல்லி கொடுத்து நீங்க அப்படி இருந்தீங்கன்னா பொருள் தானாக வரும் அப்படிங்கிறது சரியா போச்சு. நான் விளையாட்டா சொல்லிட்டு இருந்தேன், டேய் பொருள் வசியம் நடக்கும்டா அப்படின்னா நேற்று பார்த்து 42,000 எனக்கு அக்கௌண்ட்ல வந்து விழுந்துருச்சு. உன்னால நம்ப முடியுதா? இந்திய பணத்துக்கு 42,000ங்க. அதான் விஷயமே. இந்திய பணத்துக்கு 42,000. நீங்க அமெரிக்கா பணத்துக்கு $1000 அனுப்பிச்சாவே 1 லட்சம் வந்துடும். இந்திய பணத்துக்கு 42,000 ஒரு மாசம் சம்பளத்துக்கு கொடுத்துருக்கான், சும்மா கொடுத்துருக்கான். அதான் பெரிய விஷயமே. இதுக்கு அவர் நேரடியா எந்த பயிற்சியும் பண்ணல, கரெக்ட் அப்படின்ட்டார். செஞ்சு கொஞ்சம் பார்த்துட்டாரு. காட்டு கலர் வந்து சிகப்பா மாறிடுது. கலர் சிகப்பா மாறின உடனேயே மனசு மாறிடுது அவருக்கு. அவர் உடம்புல சிகப்பா மாறிடுது. புரியுதா ஸ்ரீதர்? கண்டிப்பா கண்டிப்பா சார். ஒண்ணு இல்லைங்க, ஆக்சிஜன் லெவல் ஏறிடுது. உடனே ரத்த சகப்பா மாறு, ரத்த சுத்தமான ஹீமோகுளோபின் ஏறிடுது சர்ன்னு. ஏங்க 68 வயசு திருமாறன் கம்பம் திருமாறன் அவரு பிளட் செக் பண்ணி பார்த்தா அந்த லேப் டெக்னீஷியன் சொல்றா, என்னங்க ஐயா உங்க ரத்தம் பயங்கர போட்டின்னு இருக்குது அப்படிங்கிற. அவன் சிரிக்கிறா. ஆமா, என்ன ஆச்சரியங்கிறாரு. நான் சொன்னேன் இதுதான் டெக்னிக். ஐயோ சுத்தப்படுத்தியாச்சு அவ்வளவுதாயா, ஏற்கனவே இரும்பு சத்து 40 நாள்லதான் இருக்கு. சளியை எடுத்த உடனே அது ஒரிஜினலை காட்டிடுச்சு. அது வந்து ஏற்கனவே அந்த 16-15 இருக்கு. அந்த சளியை எடுத்த உடனே இருக்கிறத காட்டிடுச்சு. நான் நேற்று பிளட் டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் வர என்ன சொல்றேன் காட்டுறேன். அது பாருங்க நீங்க. சரி சரி முடிச்சுக்கலாம். 3-5 டேட் எல்லாம் போட்டிருக்காரு. 3-5-5 அன்று என் எடை வந்து 74 கிலோ இருந்தது. 24-5-5 அன்று 62 கிலோ எடையாக குறைக்கப்பட்டது. 24-5-5 தேதியிலிருந்து பல் விளக்குவதன் தேவை நின்றது. பல் விளக்குறது நின்று போச்சுட்டாரு. சிறுநீர் பிரிவது குறைந்து விட்டது. தண்ணீர் குடிப்பதும் கணிசமாக குறைந்து விட்டது. பலத்தை விட உடல் பலத்தை விட ஆரோக்கிய பலம் மேன்மையானது. சில பேர் உடல் பலத்தை காட்டுறாங்க, ஆனால் உடல் பலம் என்பது 2-3 நாளைக்கு தான் நிக்குங்க, சரிந்து விடும், விரைவில் சரிந்து விடும். ஆனால் ஆரோக்கிய பலம் உடல் பலத்தை காட்டிலும் ஆரோக்கிய பலம் மேன்மையானது என்று உணர வேண்டும். இப்ப என்ன பாடி பில்ட்னு போய் எல்லாம் கிளம்புனாடு தொங்கிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. 4 நாளைக்கு தான் ஃபிட்னஸா இருக்கு. 4 நாளைக்கு எக்ஸசைஸ் போடலினா அப்படியே கிளம்புனாட்டு ஆயிடுவானுங்க, கைகால் நடுங்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். அர்னால்டு எகரட்டு, முகமது அலி எல்லாம் முடிச்சு போனாங்க. எல்லாம் கடைசியில அப்படியே டடன் ஆடி கடைசியில ஒரு டம்ளர் தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாது. பொய் அத்தனையுமே. அதாவது என்ன பண்ணாங்கன்னா அவன் அந்த தவறான கொள்கையில ஆனாளுக்குன்னு சொல்லிட்டு ஹெவி வெயிட் வச்சு அடிக்கிறதுங்க, நரம்பு பட்டு தெரிச்சு போயிருங்க. நரம்பு அது தவறு இல்ல தவறு. ஸ்டெராய்டு போடுறாங்க. ஸ்டெராய்டு போடாத அவங்க எக்ஸசைஸ் பண்ண முடியாது யாரு கையிலயும். ஸ்டெராய்டு வெரி குட். ஒரே ஒரு 15 ml வந்து 5,000 rupees ஒரு வீக். நான் எதனா ஒரு 2 months போட்டா இன்டர்நேஷனல் பாடி பில்டர் ஆயிடுவேன். ஐயோ ஏறிடும். ஐயோ எல்லாருமே ஸ்டெராய்டு போடுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அப்படி இருக்கும். நார்மல் பாடி இல்ல அவங்களுக்கு எல்லாம். நார்மல் பாடி இருந்தா அப்படியே வேற தாங்கன்னா ஸ்டெராய்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த போதையில தான் எக்ஸசைஸ் பண்றான் இல்லையா? இந்த போதையில தான் எக்ஸசைஸ் பண்றான் இல்லையா? ஆமா, அந்த போதையில தான் பண்ணா அப்பதான் அந்த மசில்ஸ் பம்ப் ஆகும். ஐயோ என்ன இது? அப்ப சைடு எஃபெக்ட் பத்தி நினைக்கிறதே இல்ல. சைடு எஃபெக்ட் அதெல்லாம் இது கோல்டு மெடல் தான். எஃபெக்ட்டும் தெரியும் அவனுக்கு. ஒரு வெறி அவ்வளவுதான். ஸ்டேஜ்ல என்ன எனக்கு ஒரு மெடல் வந்துச்சு அவ்வளவுதான் வெறி. அப்பா பாருங்கம்மா. இப்ப என்கிட்ட ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் வந்துங்கிறான். 31 வயசு, வர மாசம் கல்யாணம். ஸ்டெராய்டு போட்டானா அவனு அதெல்லாம் இறக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அவன் தெரிஞ்சு ஸ்டெராய்டு போட்டுக்கிறேன்ட்டு இப்போ வந்து அவன் இது பண்றான், சஃபர் பண்றான். சரி மாட்டிக்கிட்டேன். சரி பல் துலக்கம் நின்று விட்டது. அதிக வேலையின் காரணமாக நான் தண்ணீர் குடித்தாலோ உணவு உண்டாலோ மேலே குறிப்பிட்டுள்ளபடி உள் சுத்தம் செய்து மறுபடி சாதாரண உணவு சாப்பிட்டோம்னா மீண்டும் காற்று உணர்வுக்கு வர வேண்டும். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலும் கூட ஜீரண நீர் சுரந்து விடும். சரிங்களா? செரிமான நீர் திரவம் சுரக்க ஆரம்பித்து விடும். அதை முறையாக பயிற்சியினால் நிறுத்துவது நமது நோக்கமாகும். அலகாபாத் பாவ்காரி பாபா காற்றை ஆகாரமாக கொள்பவர். இந்த வகையில் வாழ்ந்ததாக சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. ஓகே, நன்றி.